இன்று 28/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 12ஆம் தேதி சதுர்த்தசி திதி செவ்வாய்க்கிழமை மாலை 7:03 வரை. பூராட நட்சத்திரம் மாலை 3 மணி வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராடத்தில் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ராசிக்கு 4 குடையவர் 9ஆம் இடத்தில். தாயாரால் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் தேடி வரும். தாயாரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தாய் உங்களுக்கு ஒரு பெரிய தெய்வம் மாதிரி. இன்றைய நாள் குரு பகவானும் சந்திர பகவானும் பரிவர்த்தனை பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்போ தந்தையும் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்துவார். முதுகில் தட்டி கொடுத்து நீ போய் வேலையை பாரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கக்கூடியது இன்னைக்கு தகப்பனார் பண்ணுவாருங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு தேடி வருது. அதே நேரத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் நிறைய கௌரவம், அந்தஸ்து. கஷ்டம்னா என்ன அப்படின்ட்டு தெரியாதே வாழ்ந்தவங்களுக்கு அது அப்படியே தொடரும். இந்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இன்றைக்கி கோச்சாரத்தில் போயிட்டுருக்குங்க. சுக்கிரன் அப்படின்னா இன்றைக்குமே பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அதிகரிக்கிறது, வாங்கிறது, புதிய வாகனங்களை வாங்கிறது, புதிய நட்புகளை வாங்கிறது, இந்த சொந்த பந்தங்கள் உங்களுக்கு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது, இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற விஷயத்தில் பார்க்கும்போது கலைத்துறை உங்களுக்கு மிக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கும். அதே நேரத்தில் கூட்டுத்துறை இல்லை கூட்டு தொழில் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீகவாதிகளுடைய நட்பு கிடைக்கும். புகழ்பெற்றவனுடைய ஒத்துழைப்பும் ஆலோசனையும் மிக சிறப்பாக இருக்கும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய சிறந்த நாள் இன்னைக்கு. காரணம் என்னென்னா, கோச்சார ரீதியில் கிரக பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பூராடம். உங்கள் ராசியாதிபதியோட நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரமே. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் எப்படி ஒன்று சேர்ந்து போரில் வெற்றி பெற்றாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துணை தேடி வரும். அது நட்பாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு ஒரு பின்னாடி இருந்து ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கிடைப்பாங்க. அந்த நபரை வச்சு உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு பிள்ளையார் சொல்லி போடுகின்ற ஒரு சிறந்த நன்னாள். வியாபாரத்துறையில் மிகப்பெரிய யோகத்தடைய போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நன்னாள். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கும் போது கடன் கொடுத்தது திருப்பி வந்துடும். அதே மாதிரி இந்த ரகசியத்தை காப்பாற்றுறது மட்டும் உங்கள்கிட்ட கொஞ்சம் வீக்காக இருக்குது. ரகசியத்தை மட்டும் காப்பாற்றிக்கணும். நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு புரியாத மாதிரியே சந்தேகமாக எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். அதனால் இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா சிகப்பு. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மிதுனராசி நேயர்களே, மனித நேயமும் மனிதாபிமானமும் உள்ள உங்களுக்கு இன்று சிலரின் ஆலோசனை பெரிய பக்கபலமாக இருக்கும். நம்பிக்கைக்குரியவரினுடைய நட்பு கிடைக்கும். நாளெல்லாம் கஷ்டப்படுறோமே,
எந்த பலனும் இல்லையேன்ற மாதிரி ஒரு கவலை வந்துட்டு இருந்தது. அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு சிறந்த நாள். பொன் பொருள் சேரும், வீட்டில் சுபகாரியம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நன்னாள். அதே மாதிரி சுபகாரிய பேச்சு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். தாயினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை ஏற்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் கூட்டு சேர்த்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது சிறப்பாகவே அமையும். உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா தொழில் ஒப்பந்தம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ கவனத்தை செலுத்திட்டு வந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன். கடகராசி நேயர்களே, கடமையும் கண்ணியமும் கொண்ட உங்களுக்கு இன்று ஒரு சிறப்பான நன்னாள். ஏழைகளுக்கு உதவி பண்ணுறதுல உங்களை மாதிரி யாரும் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தையும் விட மாட்டீங்க. உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. அதிக செலவு பண்ணக்கூடியவர் நீங்கள். அது செலவுனா வீண் செலவு பண்ண மாட்டீங்க. எந்த விஷயமும் பண்ணாலும் அது ஒரு காரியம் கண்டிப்பாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சொல்லப்போனால் சொசைட்டிக்கு நிறைய உதவி பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு புகழ் பெருமை எல்லாம் சேர்ந்து உங்களை வாழ்க்கையில் ஒரு கௌரவத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்தவர் என்ற நற்பெருமை உங்களுக்கு கிடைக்கும். நாணயமானவர் என்ற பேர் கிடைக்கும். கலைத்துறையினர்களுக்கு அலைச்சலுடன் கூடிய புதிய சந்தர்ப்பம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மேன்மை உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே சிங்கம்தான். இன்றைக்கும் அதை நிரூபிப்பீங்க. இந்த காரணம் என்னென்னா, சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் கோச்சார ரீதியில் குருவோடு சம்மந்தப்பட்டிருக்கும்போது கௌரவத்தை தேடி நீங்கள் போக மாட்டீங்க, கௌரவம் உங்களை தேடி வரும் இன்றைக்கு. அதே நேரத்தில் எவ்வளோ விரயம் பண்ணீங்களோ அந்த விரயத்துக்கு தகுந்ததை விட அதிக லாபம் வரக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். உங்களுடைய குடும்ப ரீதியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிச்சுட்டே போகும். பூர்வீகத்தில் உங்களுக்கு புகழ் கூடும். கோயில் கட்டுவீங்க. அதுக்கு வேண்டிய முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. தெய்வீகத்தன்மை அதிகம் உடைய நீங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் அலைச்சலும் அதிகரித்து காணப்படும். திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை நீங்கி சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு திட்டம் இன்றைக்கி கைகூடி வரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். கன்னிராசி நேயர்களே, உங்கள் கனவுகள் நனவாகக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் வெற்றியை தேடிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். நாகரிகமாக பேசவும் நவீனமான சில தொழில்நுட்பமும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாள். எதையும் தாங்குகின்ற இதயமாக என்று விளங்கக்கூடிய நன்னாள். எதற்கும் அஞ்ச மாட்டீங்க. ஆனால் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சஞ்சலத்துக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க. அடுத்தவங்க தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு வழிமுறைகளை நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுப்பீங்க. ஆன்மீகவாதிகளின் நட்பு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நற்பலனை தரும். என்னதான் கடமைகள் அதிகமாக இருந்தாலும் காரியத்திலையும் கண்ணா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் அடையும். என்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் ஊதா, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். துலாம் ராசி நேயர்களே, எதையும் ரொம்ப நம்பிக்கையோட செயல்படக்கூடிய நல்ல மனம் கொண்ட நீங்கள் இன்றைய கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் வருது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். எழுத்துத்துறை பத்திரிகை துறை உள்ளவங்களுக்கு அரசாங்க பதவியும் கௌரவ பதவியும் பாராட்டுதலும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். சகோதரிகள் சகோதரன் மூலிமா உங்களுக்கு உதவிகளும் அந்யோனம் அதிக காணப்படும். தேவையில்லாத செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதை கட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் சில பேர் எதிர்ப்பு ஏற்படுத்தினாலும்
அவங்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ரொம்ப நுணுக்கமான மூளை உள்ளவர் நீங்கள். எதையுமே சிந்தித்து எது நல்லது எது கெட்டதுன்றது பிரித்து பார்த்து அதை செயல்படப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மாமனிதர். வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலிமா உங்களுக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய தொழில் அமையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பெரிய மனிதனுடைய பாராட்டுதலும் கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ காளிகாம்பாள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதுவரையிலும் எதிர்பார்த்து சங்கடத்தை உருவாக்கிய ஒரு விஷயம் இப்போ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக என்று விளங்க போகுதுங்க. எதை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது. அந்த சந்தேகத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். மனிதாபிமானம் மிக்கவர்களுடைய நட்பு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கலையேன்ற கவலை இருந்தது. ஆனால் அந்த ஊதியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். நம்ம எங்கே வேலை பார்த்தாலும் நம்மளை சரியாக நம்மளுக்கு கவனிக்க மாட்டேன்றாங்களேன்ற கவலை ஒன்று இருந்தது. அந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நம்பிக்கையான நன்னாள். சொந்த தொழில் செய்யலாமா இல்லை கூட்டு தொழில் செய்யலாமா என்ற ஒரு சந்தேகத்தில் இருந்தீங்க. ஆனால் சொந்த தொழிலும் அமையும், கூட்டு தொழில் அமையும். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து பலம் பெற்று சூரியனோட சம்மந்தப்பட்டிருக்கும் போது அரசாங்க உதவியோட உங்கள் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும். குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்தணும் என்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வராகி அம்மன். தனுசு ராசி நேயர்களே, தன்மையும் பெருந்தன்மையும் கொண்ட உங்களுக்கு இன்று சிறந்த செய்தி ஒன்று சேரும். அதனால் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும். வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எப்படி போகிறது, ஒரே குழப்பமாக இருந்தீங்க. அந்த குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கின்ற ஒரு சிறந்த நாள். நம்ம எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கலையன்றது மன உறுத்தலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு சிறந்த நாள். இவ்வளோ படிச்சிருக்கிறோமே, அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. இன்று உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக வரும். அதே நேரத்தில் ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். உங்களுக்கு வயிறு சம்பந்தமான மேட்டரில் அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக சிந்தனையினால் தலைவலி, மைக்ரைன் மாதிரி போகும். அது ஒன்றும் பெரிய நோயின்ற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு சிறந்த செய்தி இன்றைக்கு உங்களுக்கு வந்தாலே போதும். எல்லா நோயும் சூரியனை கன்ற பனி போல விலகிடும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். மகர ராசி நேயர்களே, இன்றைய காலகட்டம் உங்களுக்கு பார்த்திங்களா, யார் என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு ராசி. தனிமையை அதிகம் விரும்பி சுயமாக சிந்தனை பண்ணி சுய தொழில் செய்து பெரிய வளர்ச்சி அடைய வேண்டுமே அப்படின்ற ஒரு வைராக்கியம் மிக்க ஒரு ராசி தான் மகர ராசி. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதை செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தை அவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்ப்பீங்க. தேவையில்லாத திட்டங்களை தூக்கி போட்டுருவீங்க. தேவையில்லாத நண்பர்களையும் தூக்கி போட்டுருவீங்க. மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் பேசணும்னு ஆசைப்படுவீங்க. நடுக்கடல் மாதிரி நீங்கள். நடுக்கடல் எப்பவும் பாருங்கள் அமைதியாக இருக்கும். அமைதிக்கு பேர் போனவங்க நீங்கள். மன அமைதிங்கிறது வேற. மற்றவங்க இடத்துல பேசும்போது ரொம்ப கண்ணியமாக பேசுவீங்க. அந்த கண்ணியம் தான் உங்களை இன்றைக்கி கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள். அதே மாதிரி குடுக்கல் வாங்கலில் சிறு சிறு சஞ்சலங்கள் இருந்தது. அந்த சஞ்சலத்தையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த குடுக்கல் வாங்கலில் சுமூகமான ஒரு உறவு ஏற்படும். குழந்தைகளால் சிறப்பான ஒரு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். கலைத்துறையினர்களுக்கு அற்புதமான ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, நீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வக்ரகாளி. கும்பராசி நேயர்களே, எதையும் தாங்குகின்ற ஒரு நல்ல மனசு கொண்டவங்க. ஏன்னா பொன்னான மனசு.
இன்றைக்கி உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்திங்கன்னா வெற்றியை நோக்கி தான் செல்லும். அது ஒரு பெரிய யோகான்னு சொல்கிறாங்க. கோச்சாரத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கும் போது எதையுமே ஒதுக்காமல் எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் நீங்கள். விட்டு கொடுத்து போவீங்க எல்லாத்தையும். அந்த விட்டு கொடுத்து போகிறனால தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, குழந்தைங்களால் பெருமை, சகோதர சகோதரிகள் மூலிமா நல்ல குதூகலமாக இருப்பீங்க. தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை செலுத்தணும். உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு. அரசியல் ரீதியில் சில பதவிகள் தேடி வரும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வழிபடும் தெய்வம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. மீனராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் இன்று ஒரு மகத்துவமான, ஒரு மதிநுட்பமான ஒரு நன்னாள். உங்கள் அறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கோச்சார ரீதியில் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் போது கஜகேசரி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. பல யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம். பல பேர் உங்கள்கிட்ட போட்டி போட்டாங்க. ஒவ்வொரு போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா மன சஞ்சலத்தில் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் கஜகேசரி யோகம், சிவராஜ யோகம், இந்த மாதிரி பல யோகங்கள் உடைய நாள் தான் இன்று. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இன்று ஒரு சவாலான நாள். இதிலும் வெற்றி, தொட்டதெல்லாம் பொன்னாகும். திருமண தடை இருந்ததுக்கு திருமண தடை விலகி மன மகிழ்ச்சி உருவாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய ஒரு தெளிவான நாள். அதிர்ஷ்டம் நிறைந்த நன்னாளாக இன்று விளங்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. லலிதா, அங்கமெல்லாம் தங்கம். ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.